மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற கொஷின் பேப்பர் 2024 நடைபெற்ற இந்த வருஷம் நடைபெற்ற ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸரோட கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் வந்து இதில் 25 கொஷினில் அதிகமாக வந்து டெக்ஸ்ட் புக்கிலேருந்து நம்மளோட 8th 9th டெக்ஸ்ட் புக்கு 7th டெக்ஸ்ட் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. சரி, இந்த ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது சிம்பிளிஃபிகேஷனு. இந்த சுருக்கு டாப்பிக்கில் இது மாதிரி இப்போ தான் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இது எப்படி போடலான்னு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே 2x டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1 + x டிவைடட் பை 1 - x = 1. இப்போ என்ன பண்ணுறோம், இது கீழே இருக்கிறது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன், ஒன்றாவோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ எப்படி இருக்கும், 2x கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 + 1 டிவைடட் பை 1 + x 1/x கிராஸ் டிவைட். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம போடுவோம். எப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும், இது வரைக்கும் எடுத்துட்டா என்ன வரும், 1 / 1 - x + x டிவைடட் பை 1 + x. x கேன்சல். அப்போ நான் இருக்கும் அது 1 + 1/1 டிவைடட் பை மைனஸ், இது மைனஸ் x. இப்போ இது அப்படியே மேலே போச்சுன்னா 1 + 1 - xன்னு இருக்கும். அப்போது 2x = என்ன வருது, 1 + 1 - x. x என்னென்னு எடுத்தோம்னா 3x. x என்னென்னு எடுத்தோம்னா 2x ஒரு x கூட்டினா 3x 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2/3. அப்போ ஆப்ஷனாக இருக்குது 2/3 பி ஆப்ஷன். இது மாதிரி போடலாம். சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும்? இந்த சம் பாருங்கள். ஏற்கனவே நம்ம இந்த மாடலில் போட்டிருக்கோம். ஈஸியான மாடல் தான். இது ஷார்ட்கட் ஃபார்முலா 2x + x² டிவைடட் பை 100. பாருங்கள், ஒன்றா கேட்டானா ஒரு ஆரமோ இல்லை சதுரம், இதே மாடலில் சதுரம் கேட்டாங்களோ ஆரம் கேட்டாங்களோ ஒரு அளவாக வந்தால் இந்த ஃபார்முலா 2x + x² டிவைடட் பை 100. எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1%. அப்போது 2 1 + 1² 100. அப்படின்னா வரும் 2 + 1² பண்ணால் 1 டிவைடட் பை 100. 2 இது இப்போ 100 டிவைட் பண்ணால் 0.01. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 2.01% பரப்பில் அதிகரிக்கும். ஆப்ஷன் டி தான் சரி. இது மாதிரி தாங்க போடணும் இந்த சம்மு. அடுத்த சம் பாருங்கள். மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு மணி எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இப்போ டோட்டலாக வந்து 20 மணி இருக்குது. அதில் வந்து ரெட்டு வந்து சிவப்பு மணி வந்து 5 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது சிவப்பு மணியோட சதவீதம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, 20 மணி. அப்போ சிவப்பு மட்டும் தான் கேட்குறாங்க, ரெட்டு மட்டும் தான் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ ரெட்டு எத்தனை மணி, 5. அப்போ பர்சன்டேஜ்னால் 100ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0 0 இதை அடித்தா 5. அப்போ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 25. 25% தான் சிவப்பு மணி. அவ்வளோதாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 2/15, 4/5 மற்றும் 6/15 HCF என்னன்னு கேட்குறாங்க. மீப்பெரும் பொது காரணி என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி நமக்கு வந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ஃபார்முலா வந்து HCF ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், HCF தொகுதியில் HCF பகுதியில் எல்சியம். மேலே இருக்க தொகுதியில் இருக்கிற அனைத்தும் வந்து HCF கண்டுபிடிக்கணும், கீழே வந்து எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், பார்த்த உடனே அப்படியே போட்டுடலாம். இதுக்கூட HCF என்னென்னா மேலே HCF தானே தேவை, தொகுதியில் HCF. அப்போ 2 4 6 இதோட HCF என்னவாக இருக்கும், சின்ன நம்பரு மற்ற ரெண்டு நம்பரால் டிவைட் பண்ணால் அதோட டிவைட் ஆச்சுன்னா அந்த சின்ன நம்பர் தான் HCF. அப்போ 2 டிவைட் பண்ண முடியுமா, பண்ணால் ஆகும். மறுபடியும் இது பண்ணால் 6ஆல் 2 டிவைட் பண்ணலாம். அப்போது இதோட HCF எவ்வளோ, 2. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போட்டு பார்க்கணுன்னா 2 4 6 2ஆல் போட்டால் ஒரு முறை 2 3 அவ்வளோதான். அப்போ எல்சியம் 15 5 15. அப்போது இதையும் பாருங்கள், 15 5 15 பண்ணால் இதுக்கு என்ன வரும், இதுக்கு வந்து 15 தான் எல்சியம் வரும். 5ஆல் போட்டால் எத்தனை முறை போகும், 3 1 3
3 போட்டால் 1 1 1 அப்போ 3 5. அப்போ ஆன்சர் வந்து 2/15. அவ்வளோதாங்க. இது ஈஸியான கணக்கு. 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் HCF 65m - 117 எனில் mஇன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 65 மற்றும் 117ஓட HCF என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சிட்டுன்னா நம்ம அதிலேருந்து எம்மோட வேலையை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 65க்கும் 117க்கு HCFனா வரும். எதால் டிவைட் ஆகும்? 65 115 17 13ஆல் டிவைட் ஆகும். எத்தனை முறை போகும்? 5 முறை போகும். அப்போ 117 9 முறை. அப்போ இதோட HCF என்ன? 13. அவ்வளோதாங்க. இப்போது நம்மளுக்கு எம்முக்கு என்ன வேல்யூ? இந்த 4 ஆப்ஷன் எதோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 13 வரணும். அப்போது 65m - 117 நம்ம HCF என்ன வந்திருக்கு? 13. இது எம்முக்கு இது சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த ஆன்சர் 13ஆக வரணும். அப்போது எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 65m 13 117 என்னென்னு போச்சுன்னா ப்ளஸ் 117 65m 117 13 கூட்டினா 130. அப்போ m = 130 டிவைடட் பை 65 எத்தனை முறை போகும்? 2 முறை. அப்போ எம்மோட வேல்யூ 2. ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சம் இப்படி தாங்க போடணும். சரிங்க. அடுத்த சம் 15 25 மற்றும் 75 ஆகியவற்றின் எல்சியம் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு நம்பர் எடுத்து எல்லா நம்பரும் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் ஆகிடுச்சுன்னா அப்போ பெரிய நம்பரு ஏதோ அதுதான் எல்சியம். இல்லைன்னா நம்ம டானாவத்தில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 15 வந்து 75ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 25 3 முறை போகும். இது 5 முறை போகும். அப்போது எல்சியம் வந்து 75. அவ்வளோதாங்க. இல்லையா நம்ம இது மாதிரி போட்டும் பார்த்துக்கலாம். டவுட்டுண்ணா இதில் 5ஆல் போட்டால் 3 5 15. மறுபடியும் 5ஆல் அடித்தா 3 1 3 மறுபடியும் 3 ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை. அப்போது 5 × 5 × 3 25 3 75. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான கணக்கு. சரிங்க. அடுத்த சம் பாருங்கள். -9 a³ b² c, 12 a² b² c². இவற்றின் எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், மைனஸ்னு வந்தாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அது காமனாக மைனஸ் எந்த நம்பரில் வந்தாலும் மைனஸு ஆன்சர் மைனஸில் தான் வரும். அப்போ மைனஸ் வந்தாவே ஆன்சர் மைனஸ் தான் வரும். அப்போ 9, 12 9, 12க்கு வந்து எல்சியம் எடுத்து எவ்வளோ வரும்? 3ஆல் அடித்தா 3, 4 3 9 அப்போ 36. அப்போ ஆன்சர் -36. என்னென்னு இருக்குது? ஏபிசின்னு இருக்குது. ஏபிசின்னு காமனாக எழுதிக்குங்க. இப்போ எல்சியம்னு நான் சொன்னேன், பவர் வந்து எது அதிகமாகுதோ அதை பார்த்து எழுதிக்கணும். அவ்வளோதான். பவர் வந்து a³. அடுத்தது b-க்கு b² b². சிக்கு வெறும் சி, இங்கே c². அப்போ c² தான் எழுதணும். அப்போ ஆன்சர் -36 a³ b² c². ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சம் இப்படி போனாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், இப்படி ஈஸியாக போடலானே. a/b வந்து 2:3 மற்றும் c/d வந்து 4:7 எனில் AD கேட்குறாங்க. இதை நம்ம நார்மலாக போடலாம். பாருங்கள், நம்மளுக்கு கேட்குறது 4 கொடுத்துருக்காங்க. ABCD ஷார்ட்கட்டாக போடலாம். பாருங்கள், ஏபியோட வேல்யூனாங்க 2 3. அவ்வளோதான். அடுத்தது சிடியோட வேல்யூ கீழே. அடுத்தது இதுக்கு நேராக எழுதிங்க. இது இங்கே எழுதக்கூடாது, இதுக்கு கீழே வந்து எடுத்துங்க. அடுத்த ஸ்டெப்பில் 4 7. இங்கே நம்பர் இல்லை, இங்கே நம்பர் இல்லை, இங்கே நம்பர் இல்லை, இங்கே நம்பர் இல்லை. அப்போது இதை பார்த்து அப்படியே எழுதிக்கங்க 3. இதை பார்த்து அப்படியே 3ன்னு எழுதிக்கங்க. இதை பார்த்து 4 அப்படியே மறுபடியும் 4. மல்டிப்ளிகேஷன் பிறகு எவ்வளோ வரும்? 8 12 12 21. நம்மளுக்கு கேட்டுக்கிறது ஏடி தான் கேட்டுக்கிறாங்க. ஏஎஸ்டி. அப்போ ஏவோட வேல்யூ நம்ம 8, இங்கே டியோட வேல்யூ 21. அவ்வளோதாங்க. 8:21. ஆப்ஷன் ஏ. இந்த சம் இது மாதிரி தான் போனாங்க. அடுத்த சம் பாருங்கள். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர்.
512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 180 மீட்டர் நீளம் உள்ள பாயை வந்து 15 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாளில் செய்யலான்னு பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எப்படின்னா உமன் 1 வந்து 15, டே 1 வந்து 12, ஒர்க்கு வந்து 1 வந்து 180. அப்போ உமன் 2 வந்து 32, டே வந்து தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, டே தான் 2 வந்து கேட்குறாங்க. ஒர்க்கு வந்து வேலை வந்து 2 வந்து 512. இது எப்படி இதெல்லாம் நம்ம பாருங்கள், உமன் 1, டே 1, ஒர்க்கு 1, உமன் 2, டே 2 டிவைடட் பை ஒர்க்கு 2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 15 × 12 டிவைடட் பை 180. அடுத்து 32 × டே 2 ஒர்க். டே 2 தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒர்க்கு வந்து இது 512. அப்படியே அடிங்க. 15 அடிச்சு எத்தனை முறை போகும்? 180 10 12 முறை போகும். 12 12 கேன்சல் ஆகிடுது. அப்போது இதை 4ஆல் அடித்தா 32 எத்தனை முறை போகும்? 8 நாள் 32. இதை அடிச்சுன்னா 12 மீதி 8 128. 128 8ஆல் அடிச்சுன்னா 16 முறை போகும். அப்போ டே 2னா நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டே 2 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. எக்ஸ் நான் எவ்வளோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 16 நாள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக போடக்கூடிய கணக்குங்க இது. அடுத்த பாருங்கள். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் எத்தனை முறை பயணம் செய்யலான்னு கேட்குறாங்க. பாருங்கள், சிம்பிளான கணக்கு. 280 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்கிறாங்க? 2 முறை செய்கிறாங்க. அப்போ நம்ம 2ஆல் அடிச்சுன்னா ஒரு முறைனா 2ஆல் அடிக்கிறீங்க. காமனாக 140 நபர்கள் ஒரு முறை பயணம் செய்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 1400 நபர்கள் கேட்குறாங்க. அப்போ நம்ம 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு 0 தான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். அப்போ 1400 நபர்கள் இங்கே 10ஆல் 0 சேர்க்கும் போது அந்த ஒன்று பக்கத்தில் இன்னொரு 0 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அவ்வளோதாங்க. 1400 நபர்கள் 10 முறை பயணம் செய்யலாம். அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு இது. அசல் ரூபாய் 3000 ஆனது 6.25% வருட வட்டி வீதத்திற்கு பிப்ரவரி 4, 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்திற்கான கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இது டேஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது எப்படி போடலான்னு. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆண்டுன்னு பார்க்கணும், லீஃப் ஆண்டான்னு பார்க்கணும். இல்லை 2004 தான் லீஃப் ஆண்டு வரும், 2005 வராது. அப்போ பிப்ரவரி எவ்வளோ? 28 4ஆம் தேதியிலேருந்து. அப்போ மொத்த டேஸ் ஒன்று 28லேருந்து 4 போச்சுன்னா 24 நாள். மார்ச் எவ்வளோ நாள் வரும்? 31 நாள். ஏப்ரல் வந்து எத்தனை நாள் வரும்? 18 நாள். 3 மீதி 1 7, மொத்தம் 73 நாள் வரும். இது வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ பர்சன்டேஜ் எப்படி, இந்த பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? 6 × 4 24 + 25. அப்போது ரேட் ஆஃப் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 25 டிவைடட் பை 4%. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. அசல் வந்து 3000 இன்ட்டு எண் வந்து எவ்வளோ? 73 டிவைடட் பை 365. அடுத்தது ஆர் வந்து 25 டிவைடட் பை 4, கீழே வந்து 100. அவ்வளோதாங்க, அப்படியே அடிக்க வேண்டியது தாங்க. 2 0 கேன்சல். 73 எப்போவுமே அடிக்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. எத்தனை முறை போகணும்? 5 முறை போகும். ஏன்னா அது ஒரு ப்ரைம் நம்பர், பகா எண்ணு அடிக்கிற மாதிரி தான் வரும். அப்போ அடிச்சுன்னா 5 முறை போகும். இது 5ஆல் அடிச்சுன்னா 25 எத்தனை முறை போகும்? 5 முறை போகும். அப்போ இங்கே பாருங்கள், 4ஆல் 30 அடிக்கிறோம். 7
7 4 28 மீதி 2 புள்ளி 20 5. அப்போது எவ்வளோ வருது? 7.5 இன்ட்டு 5 எவ்வளோ? 5 25 மீதி 2 35 37. அப்போ 37.5. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 37 ரூபா 50 காசு. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விடப்பட்ட தொகை என்ன? அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளுக்கு அசல் தான் கேட்குறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. 6 கொடுத்துட்டாங்க, வருஷம் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட என்னென்னு கொடுக்கல. ஆனால் அசலுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கம்மின்னு சொல்கிறாங்க? 260. இப்போ பாருங்கள், நம்ம அசல் எதுவும் தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 100% அசல்னு எடுத்துருக்கோம். அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்? எப்போவுமே வருஷத்தையும் 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். பண்ண எவ்வளோ வரும்? 48. அப்போது 48%. இப்போ எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு 8 வருஷத்துக்கு 48 ரூபா எவ்வளோ தனி வட்டி கிடைக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ 100%க்கு 48% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அது என்ன சொல்கிறாங்க? அசலுக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. வித்தியாசத்தோட குறைவு தான் 260. அப்போ வித்தியாசம் எவ்வளோ? நான் எவ்வளோ? 100ல் 48 போச்சுன்னா 52%. அசலுக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 260. அப்போ பாருங்கள், பர்சன்டேஜில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் தேவை. எவ்வளோ? 52%. 52% என்பது எவ்வளோ? 260. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 100% தேவை. அவ்வளோதான். இப்போ அப்படியே அடிங்க, அசல் வந்துடும். அடித்து எத்தனை முறை? ஒரு முறை 0, இது 2 முறை. அடித்தா 10 எத்தனை முறை போகும்? 5 முறை. 5 இன்ட்டு 100 500. அப்போது அசல் வந்து 500. ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சமனுக்கு இப்படி தான் போடணும். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு 15,000 அசல் வந்து 15%. அப்போ எப்படி போடுவோம்? 100%னா 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 கூட 15 கூட்டினா 115. மறுபடியும் அதே தான் 100 120 மறுபடியும் 125/100. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0 1 0 1 0 1 0. 125 5ஆல் அடித்தா 5 முறை போகும். இது 4 முறை போகும். 12 எத்தனை முறை போகும்? 3 முறை போகும். அப்போ 15 இன்ட்டு 115 இன்ட்டு 5 அப்போ 15 எவ்வளோ வரும்? 15 225. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 25 மீதி 2 7 5 10 மீதி 1 3 2. அதே தான் மறுபடியும் 2ஆல் பண்ணால் 0 3 2 5 7 8 5 2 25,875. இது வந்து மொத்தம் கூட்டுத்தொகை, காம்பவுண்டு மொத்த தொகைன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவை வட்டி தான் கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதிலேருந்து கழிச்சுன்னா 15,000 அசலை கழிக்கிறீங்க, கழிச்சா 10,875. அது ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. இதுதான் சரி. இப்படி தான் இந்த சம் போடணுங்க. அடுத்த சம் பாருங்கள். ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.25 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம 2 வருஷம் பார்த்துருப்போம், 3 வருஷம் கூட பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து 2.25 இருக்குது. 2 வருஷம் 9 மாதம். இது எப்படி இந்த சம்மு போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வருஷம் எப்படி போடலான்னா, இங்கே பாருங்கள், நம்ம கேட்குறது கூட்டு வட்டி 10,000 இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ? 8. அப்போது 10,000 100 கூட 8 கூட்டினா 110, 100 கூட 8 கூட்டினா 108 இன்ட்டு 108/100. அடுத்தது வந்து 2 வருஷம் கேட்குறாங்களே, இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷம் 108/100.
அடுத்தது இந்த 3/4 வருஷத்துக்கு எப்படி போகிறோம், 9 மாதத்துக்கு எப்படின்னா பர்சன்டேஜ் நம்ம அதையும் ஒரு வருஷமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் இன்ட்டு அந்த வருஷத்துக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும் 2, அப்போ 6%. அந்த ஆண்டுக்கு ஒரு முறையில் பண்ணும்போது இது 6%. அப்போ இன்ட்டு 106 டிவைடட் பை 100. 2 0 2 0 கேன்சல், இந்த 2 0 2 0 கேன்சல். 106 2ஆல் அடித்தா 53 முறை, இது 50 முறை. அடுத்தது இது 50 2ஆல் அடித்தா 25 முறை, இது 54 முறை. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம 25 53 அடித்தா எத்தனை முறை போகும் பாருங்கள். இந்த பக்கம் அடித்து காட்டுறேன். 53 25 2 முறை போகும். அடுத்து 50 மீதி 3 புள்ளி வச்சு 0 1 முறை, மீதி 5 0 2 5 2 25 50. அப்போ இதை அடித்தா 2.12. அப்போ என்ன இருக்குது 108 இன்ட்டு 54 இன்ட்டு 2.12. இப்போ 108 54 மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படி எவ்வளோ வரும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 32 ஒரு நாள் 4 40 8 40 5 2 3 8 5. அப்போ இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருது 5832. அப்போது மறுபடியும் 2.12 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. அப்போ பண்ணும்போது எவ்வளோ வரும், இதை பண்ணால் 12363.84 பைசா வரும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான் கூட்டு வட்டி. அப்போ அசல் எவ்வளோ 10,000 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 84 8 3 6 3 2. அப்போ 2363.84 பைசா வரும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்த சம் பாருங்கள். கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர் 3 மீட்டர் 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. பாருங்கள், கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னங்க 2LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH. இதுதான் ஃபார்முலா. நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். 2 எல்லோட வேல்யூ என்னது 4.5 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 2.5 ப்ளஸ் 4.5 இன்ட்டு 2.5 மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும் 2 13.5 ப்ளஸ் இது பண்ணால் 7.5 ப்ளஸ் 4.5 இன்ட்டு 2.5 பண்ணால் 11.25. எல்லாமே கூட்டினா என்ன வருங்க 32.25. இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 64 25 மல்டிப்ளிகேஷன் 50. அப்போ 64.050 சதுர மீட்டர், அவ்வளோதாங்க, மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து 64.5 ஆன்சர். ஆப்ஷன் சி தான். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் ரீசனிங் சம் பாருங்கள். ஏ பிஐ விட சிறியது, சிஐ விட பெரியதமாக இருக்கிறது. டி ஏவை விட சிறியது, சிஐ விட பெரியதாக இருக்கிறது. இ பிஐ விட சிறியது, ஏவை விட பெரியதாய் இருக்கிறது எனில் இதில் மிக சிறியது என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஏபிசிடிஇ இந்த 5த்தில் எது சிறியதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ பிஐ விட சிறியது. பாருங்கள், ஹைட்டாக போட்டு காட்டுறேன். இது ஹைட்டு. ஏ பிஐ விட சிறியது, அப்போ பி ஹைட்டு, ஏ சின்னது. ஏ சிஐ விட பெரியது, அப்போ ஏ வந்து சிஐ விட ஏ பெருசு, அப்போ முடிஞ்சிச்சு. சிஐ விட ஏ பெருசு. அடுத்தது ரெண்டாவது இது பாருங்கள், ரெண்டாவது படம் போடலாம். டி ஏவை விட சிறியது, டி வந்து ஏவை விட சிறியது, அப்போ எது பெருசு, ஏ தான் பெருசு, டி சின்னது.
டி ஏவை விட சிறியது. டி ஏவை விட சிறியது. சி டி வந்து சியை விட பெரியது. அப்போ எது பெருசு? டி பெருசு, சி சின்னது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், அதே தான். இ வந்து பியை விட சிறியது. எது பெருசு? பி வந்து இயை விட இ வந்து பியை விட சிறியது. பியை விட இ சிறியது. அப்போ ஏவை விட பெரியது. ஏவை விட இ பெருசுன்றாங்க. அப்போ ஏவை விட இ பெருசு. இப்போ இதை வச்சு தான் நம்ம லைன் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்க்குறோம். பிஏ பி போட்டுட்டோம். இதுதான் ஹைட்டு, ஃபஸ்ட் ஹைட் ஆகிறது பெருசு. அடுத்தது பாருங்கள், அப்போது இங்கே பாருங்கள், ஏ அடுத்தது பி. ஆனால் பிக்கும் ஏக்கும் நடுவில் யார் இருக்கிறது? இ இருக்காங்க. அப்போ அதை விட கொஞ்சம் சின்னது இ, அதை விட இது சின்னது ஏ. அடுத்தது பாருங்கள், அடுத்தது எழுதும்போது இந்த ரெண்டாவது படம் வரும்போது என்னது? ஏ ஏவும் இந்த பாருங்கள், ஏக்கும் சிக்கு யாருக்கு நடுவில் டி இருக்காங்க. அப்போ டி, அப்போ கடைசியாக சி. பிஇஏடிசி. அப்போ இதில் யார் சின்னவங்க? சி தான் சின்னவங்க. பெரியவங்க யார்? பி. நடுவில் இருக்கிறவங்க ஏ. எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிக்கலாம். ஆன்சர் சி. இதாங்க கணக்கு. அடுத்த சம் பாருங்கள். நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரர் வருவதற்கான நிகழ்வு தகவல் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், சீட்டுக்கட்டில் மொத்தம் எத்தனை சீட்டு? 52 சீட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், 52 சீட்டில் வந்து அல்லதுன்னு கேட்டால் ப்ளஸ். அப்போ ராஜா எவ்வளோ இருக்கும் அந்த சீட்டில்? மொத்தம் 4 ராஜா இருப்பாங்க. அப்போது 4/52. அல்லதுன்னா ப்ளஸ். ராணியும் 4/52. 52 சீட்டில் 4 ராணி இருப்பாங்க. ப்ளஸ் படை வீரர்னா ஜாக், அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களும் 4. அப்போ 4/52. எல்லாமே கூட்டினா எப்படி வரும் பாருங்கள். அல்லதுன்னு கேட்டாவே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. கூட்டினா 12. 12 எத்தனை முறை அடிக்கலாம்? 4ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? 3 முறை போகும். 4 3 12. இங்கே அடிச்சுன்னா 13 முறை. அப்போ ஆன்சர் 3/13. ஆன்சரில் 12/52 இருந்தாலும் சரி, இல்லைனா 3 அடித்தா 3/13. என்ன ஆப்ஷனுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி போட்டணும். இது ஈஸியான சம் தாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், அளவியல் டாபிக். இது ஒரு வித்தியாசமான சம்மு. இது புக் சம்மு தாங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்களை ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய செவ்வகத்தின் மொத்த பரப்பு என்ன? பாருங்கள், இது ஒரு புக்கில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பெருசாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பாருங்கள் எப்படி ஷார்ட்டாக போடலான்னு. ஒன்றுங்கள சிம்பிள் லாஜிக் தான். அது எப்படி பாருங்கள் புரிஞ்சுக்கிறது. இது ஒரு சதுரம். இது எல்லா சதுரமும் என்னது? 4 சென்டிமீட்டர் தான் பக்கம்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு இது வந்து இது நான் சதுரமாக போட்டிருக்கேன். ஆனால் மொத்தமே கனசதுரங்கள் பக்கவாட்டில் இணைக்கிறேன். இப்படி இணைச்சிட்டே போகிறேன். 3 சதுரம் இணைக்கிறேன். 4 4. இப்போ 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இதோட லென்த்து எவ்வளோ வருது பாருங்கள். இது அப்போ செவ்வகமாக உருவாகிறது. அதோட லென்த் எவ்வளோ வரும்? 12. எல் வந்து நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், அகலம் வந்து என்ன இருக்கும்? பக்கவாட்டில் தான் இணைக்கிறோம். அதனால் நீளம் மட்டும் தான் அது 3 முறை போட்டுக்கணும். 12 ஆகிடுது. அப்போ அதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கும்? 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதோட உயரமும் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போது எல் மட்டும்தான் 12 சென்டிமீட்டர். அகலம் வந்து பிரெத்து வந்து 4 சென்டிமீட்டர். ஹைட்டு 4 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையானது கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு. ஃபார்முலா என்னதுங்க? 2LB + BH + HL. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 மல்டிப்ளிகேஷன் 2 அந்த எல்லுன்னு எதுங்க? 12 × 4 + 4 × 4 + 4 × 12. அவ்வளோதாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருதுங்க பாருங்கள். இங்கே போகிறோம் பாருங்கள். 2 48 + 16. இங்கே 48. 48 கூட்டினா எவ்வளோங்க? 96 16 கூட்டினா 112. அப்போ 2 × 112 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்?
4 2 2. அப்போ 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க, ஈஸியாக போட்டுடலாம் அந்த சம்மு. கொஞ்சம் இதை மட்டும் புரிஞ்சிக்கினா போதும். பக்கவாட்டில் தான் இணைக்கிறோம். அப்போ ஹைட்டும் அகலமும் மாறாது, அதோட நீளம் மட்டும்தான் மாறும். ஏன்னா 3 இங்கே 3ன்னு கொடுத்ததுனால 3 சதுரன்னு கொடுத்ததுனால 3ன்னா 3 முறை 4 4ன்னு போட்டு கூட்டிக்கிறோம். இதே 4ன்னு கொடுத்தா இங்கே 16. அதே ஹைட்டு தான், அதே பிரெத்து தான், அகலம் தான். ஆனால் இது மட்டும் நீளம் மட்டும்தான் மாறும். சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கு. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இது ஈஸியான சம்மு தான். ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் 36 நாளில் முடிக்கிறாங்க, டேஸில் முடிக்கிறாங்க. பி மட்டும் எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இது மாதிரி தனியாக கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டுத்தையும் மேலேயும் ஏ ப்ளஸ் பி அது ஏன்னு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். கொடுத்துக்கிட்டு என்ன கொடுத்துருந்தாலும் தனியாக ஏவோ பியோன்னு கேட்டாவே கொடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ நான் 12 ஏ 36 × 12 கீழே வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 36லேருந்து 12, ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து தான் மைனஸ் பண்ணோம். நீங்கள் 12 36ன்னு பண்ணக்கூடாது, பெரிய நம்பர்லேருந்து தான் மைனஸ் பண்ணோம். இது ஷார்ட்கட்டாக. அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 36 × 12 கீழே 19 24. எத்தனை முறை போக? 2 முறை. இதை அடித்தா 18. அப்போ 18 நாளில் வந்து பி அந்த வேலையை முடிப்பார். இப்படி தான் பண்ணுங்க, ஷார்ட்கட்டு. இது ரிப்பீட்டாக எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின் தாங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? அவங்க கொஷின் பாருங்கள். நம்மளுக்கு 6 தோட்டக்காரர்கள் வந்து 120 நிமிஷத்தில் செஞ்சிடறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் 30 நிமிடத்தில் முடிக்கிறதுக்கு எத்தனை தோட்டக்காரன்னு கேட்கல. 30 நிமிடங்களில் முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவைன்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாக கணக்கை போட்டுடலாம். பாருங்கள், 6 பேர் 120 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. அதே எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதல் தேவைன்னா எத்தனை தோட்டக்காரர்கள் வந்து 30 நிமிடத்தில் முடிக்கிறாங்க. அப்போ பாருங்கள் 0 0 இதை அடித்தா 4, அப்போ 24. எக்ஸ்னா 24, மொத்தம் 24 தோட்டக்காரர்கள் தேவை. ஆனால் இப்படி கேட்டிருந்தேன், அவங்க கூடுதலாக தான் கேட்குறாங்க. அப்போது 24 ஏற்கனவே எவ்வளோ? 6. அப்போ 24ல் 6 மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 18. கூடுதலாக 18 பேர் தான் தேவைப்படுது. அப்போ 18 நபர்கள் தான் தோட்டக்காரர்கள் தேவைப்படுது. அப்போ ஆப்ஷனு 18. ஆனால் 24 ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணுறக்கூடாது. கணக்கு நல்லா முழுசாக பார்க்கணும். கூடுதலாகன்னு கேட்குறாங்க, அப்போ 18 பேர் தான் தேவைப்படுது. சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? ஏதோ ஒரு அமௌண்ட்டு, ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு 3 வருஷத்தில் 12% தனி வட்டியில் 17,000 கிடைக்குது. அப்போ அந்த அசல் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி பாருங்கள், சிம்பிளாக இது வந்து எப்போவுமே கேட்கக்கூடிய விஷயம். நம்மளும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாடலில் இதே கணக்கு கூட இருக்கும். பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம். நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட் தான் தேவை. அப்போ பாருங்கள், கொடுத்துக்கிட்டு என்னவோ அதை எழுதிக்குங்க அப்படியே இன்ட்டு. நம்மளுக்கு என்ன தேவைன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு அசல் தேவைன்னா இதை 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 36. அப்போ பர்சன்டேஜ் 100 எவ்வளோ? 100 கூட 36 கூட்டினா 136 கீழே போட்டுங்க. அசல் தேவைன்னா 100 மேலே போடுங்க. கீழே வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எண்ணையும் எண்ணை 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். எண்ணு 3 12 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் 36. 36 கூட 100 கூட்டி பகுதியில் போட்டுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே அடிங்க. எத்தனை முறை போகும்? 50 முறை 2ஆல் அடித்தா இது 68. மறுபடியும் அடித்தா 25 முறை போகும் 2ஆல். இதை அடித்தா 34. இப்போ நான் 17 அடிக்கிறேன். ஒரு முறை 0 0. இப்போ இதை அடித்தா 17 2. இது 2ஆல் அடிச்சுன்னா 500. அப்போது 500 × 25 5 25 125. இந்த 2 0 அப்படியே போட்டுங்க. அப்போ எவ்வளோ வருது? 12,500 பிரின்சிபல் அமௌண்ட்டு. அவ்வளோதாங்க. இது ஈஸியாக போடணுங்க. இது எப்போவுமே கேட்குற கொஷினுங்க. சரி, அடுத்த சம் பாருங்கள். ரீசனிங் கணக்குங்க. பாருங்கள், ஏயோட வேல்யூ 1, பியோட 2, சி 3 அப்படியே கொடுத்துட்டே போகிறாங்க. டி 4, இசட் 26 என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பு என்ன? வரிசை கொடுத்துருக்காங்க. கீழே எஃப்ஜே, 25, 16, என்எஸ் அடுத்தது கொடுத்துருக்காங்க. அப்புறமா
LZ 25 196 SX அப்புறமா NQ ஆல்ஃபா பீட்டா அப்புறம் WY. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இந்த ரீசனிங் எப்படின்னு பாருங்கள். எப்படி இப்போ பாருங்கள் நம்மளோட ஏபிசிடியோட வேல்யூ எப்போவுமே நம்மளுக்கு ஏபிசிடி கரெக்டாக தெரியணும், அதுக்கு நம்பர் கரெக்டாக போட தெரிஞ்சுக்கணும். பாருங்கள் போட்டு வச்சுருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, FJ. எஃபோட வேல்யூ என்னதுங்க, FJ. இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா எஃப்னா வேல்யூ 6, ஜே வந்து 10. எஃப்லேருந்து ஜேவை நான் மைனஸ் பண்ணுறேன், அப்புறமா ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். பண்ண எவ்வளோ வருது, -4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ இந்த 16 பாருங்கள், எஃப்ஜேவோட அதோட நம்ம இது மாதிரி போட்டால் இதுக்கு வர ஆன்சர் 16 இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். என்னோட வேல்யூ நாங்கள் என்னோட வேல்யூ 14, எஸ்ஸோட வேல்யூ 19. ஸ்கொயர் பண்ணால் கழிச்சு எவ்வளோ, -5 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், அப்போ 25. அப்போது என்ன சொல்கிறாங்க, என்எஸோட வேல்யூ 25. அப்போ இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூ இங்கே வருது, இதோட வேல்யூ இங்கே வருது. அப்போ அதே மாதிரி தான் போகுது. LZட்டும் பார்த்தாலும் அதே மாதிரி தான் பண்ணால் 196 வரும், 14 வரும், ஸ்கொயர் பண்ணும்போது 196. எக்ஸ் வந்து வேல்யூ வந்து 5 வரும், அது ஸ்கொயர் பண்ணும்போது 25 மைனஸ் பண்ணால். அப்போ NQ பாருங்கள், NQ என்னோட வேல்யூ 14, Qவோட வேல்யூ -17. மைனஸ் போடுங்க 17, அது ரெண்டுத்தையும் கழிக்கிறீங்க, அவ்வளோதான். நம்ம இந்த மெத்தடில் எடுத்துருக்கோம், எப்படி வேணாலும் ஆன்சர் வரணும், அவ்வளோதாங்க நம்ம எடுத்துக்கிற மெத்தட் இது. ஹெச்ஆ -3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. அப்போது நான் இது NQ வந்து பீட்டாவோட வேல்யூ இங்கே 9 வருது. அடுத்தது என்ன, WY. Wயோட வேல்யூ என்னதுங்க, 23 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 25. கழிச்சா எவ்வளோ வருது, -2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 4. அப்போ 4 எங்கே வருது, பீட்டாவோட வேல்யூ 4. அப்போனா ஆன்சரு ஆல்ஃபாவோட வேல்யூ 4, பீட்டாவோட வேல்யூ 9. அப்போ 4,9 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதாங்க, இது மாதிரி தான் சம் போடணுங்க. சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், 0.40 + 0.43 + 0.46 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்குது, +1 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்போ இது மொத்தம் கூடுதலோட கேட்கல, அவன் எவ்வளோ உறுப்பு இருக்குது இது 1 வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாயிண்டில் இருக்குது, நம்ம போடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ எத்தனை புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ நான் 100 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும், 100 ஆல் பண்ணும்போது 400 வரும், 2 ஸ்தானம் புள்ளி வச்சா எவ்வளோ வரும், 40. அப்போது 40, 43, 46 எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸ்னே கூட போட்டுங்க, கம்மா போட்டுங்க, ப்ளஸ் அப்படியே போகுது. லாஸ்ட்டாக 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 100. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், முதல் உறுப்பு நம்ம ஃபார்முலா தெரியும், n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, L - A / D + 1. அப்போது என்ன, ஏ வந்து நேது 40, டி வந்து எல் வந்து லாஸ்ட் உறுப்பு நேது 100, டி வந்து நேது R2 - T1, T2 - T1. T2 43 40 போச்சுன்னா 3. அவ்வளோதாங்க. இப்போ 100 - 40 / 3, டியோட வேல்யூ 1. அப்போ 60 / 3 + 1 அடித்தா 20. அப்போ 20 1 கூட்டினா 21. அப்போ n எத்தனை உறுப்பு இருக்குது, அதில் 21 உறுப்பு இருக்குது. இதிலேருந்து 1 முடியும். அவ்வளோதாங்க, இது சிம்பிளாக போடக்கூடிய கணக்குங்க. 21 + 14 + 28 / 3 ப்ளஸ் அப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் என்ன. இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், S ∞ A / 1 - R. அவ்வளோதாங்க. ஏ வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது, 21. ஆர் வந்து R2 / R1 வந்து என்னென்னா, R2 என்னது 14 / 21 அடித்தா 7 அடிக்கலாம். அப்போ 2/3, 7 அடித்தா 2 முறை போகும், இது 3 முறை போகும். R வந்து 2/3. அப்போ ஏ வந்து வேல்யூ 21,
1 மைனஸ் 6 வந்து 2/3. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 21 டிவைடட் பை 3ல் 2 போச்சுன்னா 1 1/3. இது அப்படியே மேலே போச்சுன்னா 21 × 3 63. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் 63. ஆன்சர் அதுதாங்க. ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த கூட்டுத்தொடர் வரிசை வந்து இதே சம்மு நம்பர் மாறாமல் போன எக்ஸாம்லோட கேட்டிருந்தாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள் எப்படி சிம்பிளாக போடலான்னு. -2, -4, -6, அப்படியே போயிட்டே இருக்குது -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காணுங்க. இறுதி உறுப்புனா 100, -100லேருந்து பார்க்கணும். அப்போ பாருங்கள் -100, -98 எல்லாமே இரட்டைப்படையில் இருக்குது, ஈவன் நம்பர். -96 அப்படியே போயிட்டே இருக்குது. -4, -2 இப்படி போகுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம எத்தனாவது உறுப்பு கேட்குறோம்? கூட்டுத்தொடர் ஃபார்முலான்னு இது Tn a + n - 1d. இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு எத்தனாவது உறுப்புன்னு தான் கேட்குறாங்க. 12வது உறுப்புனா இந்த ஃபார்முலா. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்னதுங்க? -100. என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. என்னோட வேல்யூ 12வது உறுப்பு. 12வது உறுப்புன்னு தான் கேட்குறாங்க. சரி, எண்ணுக்கு வந்து 12. அப்போ டி வந்து எப்படி கொடுக்கலாம்? dt to t1. அப்போ -98 -100 கழிச்சா என்ன வரும்? -98 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 100. அப்போது டி வந்து 2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 எண்ணுக்கு, ஏக்கு வந்து -100 ப்ளஸ் எண்ணுக்கு வந்து 12 - 1, டிக்கு வந்து +2. அப்போ -100 ப்ளஸ் 11 × 2. அப்போ -100 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 22. அப்போ -100லேருந்து 22 + 22 போச்சுன்னா -78. 12வது உறுப்பு வந்து -78. ஆப்ஷன் ஏ, பி தான் சரி. இது மாதிரி தான் சம் போடணுங்க. இது நம்ம போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். இதே சம்மு தான். இது நம்பர் மாறாமல் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்தா தெரியும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.